ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விவோ x300 அல்ட்ரா இந்த ஃபோன் எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸ்க்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, என்னென்ன சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், இதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் வந்து 6.8 இன்ச் எல்டிபிஓ ஏமோல்டு டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. அடுத்தது நம்மளுக்கு 144 ஹர்ட்ஸ் ரீப்ரெசெட்டோடு வரனால நம்மளுக்கு டிஸ்பிளே இன்னும் பெட்டராகவே இருக்குங்க. கூட 5000 நெட்ஸ் வந்து பிரைட்னஸ் லெவல் கொடுக்கறனால நம்ம வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது கூட டிஸ்பிளே வந்து பிரைட்டாக தெரிஞ்சு நம்மளுக்கு வீடியோ குவாலிட்டி எல்லாம் பெட்டராகவே தெரியுங்க. அதுவும் நம்மளுக்கு 2K ரெசல்யூஷன் கொடுக்கறனால வீடியோ குவாலிட்டி எல்லாமே இன்னும் பார்க்குறதுக்கே நல்லாவே இருக்குது. டிஸ்பிளே வந்து ஒரு அல்டிமேட்டாக இருக்குதுன்னு சொல்லாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஏமோல்டு டிஸ்பிளே கொடுக்கறனால நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்துருங்க. அப்புறம் நம்மளுக்கு IP6869க்கான வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் வந்துடுங்க. IP6869 அப்படின்னா நம்மளுக்கு இந்த 1.5 மீட்டர் தண்ணி ஆழத்தில் எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணிக்குள்ளே ஓட்டாலும் ஃபோனுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது அப்படிங்கிறது தான் இந்த IP69 அப்படிங்கிறது. அடுத்தது நம்மளுக்கு ஏமோல்டு டிஸ்பிளே கொடுக்கறனால நம்மளுக்கு இந்த கலர் குவாலிட்டி எல்லாமே நேச்சுரல் கலரில் இருக்குங்க. வீடியோ குவாலிட்டி, பிக்சர் குவாலிட்டி எல்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருக்குங்க. அப்புறம் 144 ஹர்ட்ஸ் ரீப்ரெசென்ட் கொடுக்கறனால நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறது, மல்டி டாஸ்கிங் இது மாதிரி எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. டிஸ்பிளே எந்த ஒரு லேகு அது மாதிரிலாம் ஃபீல் ஆகாதுங்க, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க. அப்புறம் கேமரா பற்றி பார்க்கலாங்க. பின்னாடி மொத்தம் 3 கேமராங்க இந்த ஃபோனில். ஒன்று 200 எம்பிக்கான வைட் ஆங்கிள் சென்சார், இன்னொன்று 200 எம்பிக்கான பெரிஸ்கோப் சென்சார், அடுத்தது 50 எம்பிக்கான அல்ட்ரா வைடு. ஒவ்வொரு சென்சாருமே தனித்தனி வேலையை பார்க்குது, எல்லாம் டாப் நாச்சாக இருக்குதுன்னு சொல்லாங்க. அப்புறம் இந்த ஃபோனை வச்சு இந்த பின்னாடி கேமராவில் 8K வீடியோ 30 எபிசோட் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. வித் OIS சப்போர்ட் இருக்குது, அதனால் ஸ்டேபிளாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்க முடியுங்க. அதே போல் இந்த கேமரா வந்து சும்மா டாப் நாச்சாக இருக்குதுன்னு சொல்லாங்க. ஏன்னா இந்த கேமரா வச்சு நம்ம x300 ப்ரோவிலேயே அப்படி இருந்துச்சு, இது அல்ட்ரா அதோட இன்னும் ஒரு படி மேலே தான் இருக்குது. அதனால் வீடியோ குவாலிட்டி எல்லாமே நச்சுன்னு இருக்குங்க. அது கேமராக்காக கண்ணை மூடிட்டு வாங்கலாங்க. அடுத்து ஃப்ரண்ட்லேயும் 50 எம்பிக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 4K வீடியோ 60 எபிசோட் ஷூட் பண்ணிக்க முடியுங்க மேக்ஸிமம். வித் OIS சப்போர்ட் இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், விவோ x300 ப்ரோவை விட இந்த கேமரா குவாலிட்டியில் ஃபியூச்சர்ஸும் AI ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பெட்டராகவே இருக்குங்க, சும்மா டாப் நாச்சாக இருக்குங்க. அடுத்தது பேட்டரி பற்றி பார்க்கலாங்க. இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி 6600 mAh பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 120 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. ரிவர்ஸ் சார்ஜாக 40 வாட்டுக்கான சார்ஜும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 6600 mAh பேட்டரிங்காட்டி கண்டிப்பாக ஒரு 1.5 நாள் நார்மல் யூசேஜாக தான் நிற்கிங்க. சப்போஸ் கேம் விளையாடுறது அப்படின்னா ஒரு 12 ரேஞ்சில் சார்ஜ் நிற்கிங்க, 12 ஹவர்ஸ் ரேஞ்சில். அப்புறம் அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் டக்குன்னு சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 45 நிமிஷம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா இந்த 120 வாட்டுக்கான சார்ஜ் கொடுக்குறனால டக்குன்னு சார்ஜும் ஆயிருங்க. ரிவர்ஸ் சார்ஜாக 40 வாட் இருக்குது, ஒயர்லெஸ் சார்ஜ் இருக்குது, இதில் ரிவர்ஸ் சார்ஜ் சப்போர்ட் இருக்குதுன்னு இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது 12GB ரேம் வேரியண்ட் இருக்குதுங்க. 256GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைல் பேஸ் வேரியண்ட்டாக வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. மோஸ்ட்லி அந்த 25 வரதோட 512 தான் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து டாப் வேரியண்ட்டு. அப்படிங்கும்போது 256GB கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது ஒரு ப்ராசஸ்மே ஸ்னாப்ட்ராகன் 8 Elite G அப்படிங்கிற ப்ராசஸுங்க. நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இது பவர்ஃபுல்லான ப்ராசஸ் சொல்லாங்க. ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Elite தான் இப்போ எல்லா ஃபோன்லேயும் வருது. அதே போல் தான் இதுலேயுமே G இருக்கிறதுனால நல்ல பவர்ஃபுல்லாகவே இருக்குங்க. அடுத்தது 8.2 mm திக்னஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா கொஞ்சம் எப்போவுமே இருக்கிற ஃபோனு நார்மல் யூசேஜ் தாங்க, விவோவில் இது மாதிரி தான் வரும். அடுத்தது Android 16 வரப்போகுதுங்க. 5G சப்போர்ட் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு இதில் ப்ளூடூத் 5.4 கொடுக்குறாங்க, UFS 4.1 கொடுக்குறாங்க. அதனால் வந்து காப்பி பண்ணுறதுக்கு, பேஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது, ஷேர் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அதனால் எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. இதோட ப்ராசஸும் நல்லா பவர்ஃபுல்லான சிப்செட் கொடுக்கறனால நம்ம கேம் விளையாடணும் அப்படின்னாலும் நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்குங்க. அதனால் எந்த ஒரு வருத்தம் பட தேவையில்லை. இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேமரா லவர்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான ஃபோனுங்க. ஏன்னா விவோவில் அந்தளவுக்கு கேமரா குவாலிட்டி இருக்குங்க இந்த சீரீஸில். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஃபோனை சொல்லாங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ஃபோனோட ப்ரைஸ் இந்தியன் மார்க்கெட்டில் 1,29,000 வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. சரிங்களா. ஏன்னா 1,29,000 கண்டிப்பாக டாப் வேரியண்ட் வருங்க. அது 1,10,000 இருக்கும்போது இது 1,29,000 இருக்குது. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க அப்படின்னு நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வந்து அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க.